திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய 2025ஆம் ஆண்டிற்கு உண்டான வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல தொழில், ஜீவனம், உணவு இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னா அது சனி நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், பித்ருக்காரகன், இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம ஆயுள்காரகன் அப்படிங்கிற எல்லா காரகத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இல்லாம ஒரு சம்பவம் அங்க நடக்கவே நடக்காது. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுதும் அதே போல அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறாரு. அப்போ ஒரு 12 ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். இந்த 30 வருடத்துல வருஷம் ஒரு 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வருஷம் வக்ரம் பெறுகிறார். அப்ப ஏன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வக்ரமே. இதுல 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல பெரிய பவர் கிடையாது. ஆனா 6, 7, 8 இது நீங்க உங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும். சூரியன் நிக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பா அது வக்ரமே. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வக்ரம் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிறவியில சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன். இந்த பிறவியில அவர்களுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அனுபவிக்கவே அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா வருஷத்துல 12 மாசம் இருந்தும் ஏன் அந்த 3 மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்குது? அப்ப அந்த 3 மாசத்துல கோச்சாரப்படி சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சனி வக்ரம் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இயல்பு நிலை சனி என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பலனை அவர் தரமாட்டார், அதற்கு எதிர்பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதுல இன்னொரு விதிவிலக்குகளும் உண்டு. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல இந்த 4 வீட்டுல சனி இருந்து வக்ரம் பெற்றால் யோகத்தை வாரி வழங்கி கொண்டே செல்வார். அதே போல லக்கணத்துக்கு மறைஞ்சு 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்குவார். அது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லயோ அல்லது இது போல வருடம் வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களே ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஆனா கடின உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சனி ஒருத்தருக்கு வக்ரம் சனி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலாளி. சனி வக்ரமாக இருந்தால் அவன் வேலைக்காரன். அதுதான் உண்மை. கடுமையா வேலை நம்ம செய்வோம், யாரு என்ன அப்படின்னு பார்க்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடுமையா உழைச்சு கொட்டுவோம். ஆனா என்னதான் நம்ம கடுமையா உழைத்தால் நமக்கு ஒரு பெயரோ புகழோ மதிப்போ அந்த வேலைக்கு உண்டான சம்பளமோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர் பதவியோ எதுவுமே கிடைக்காது. நீங்களா யோசிக்கலாம், நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட மேல போயிட்டு இருக்கான், ஆனா நம்ம இதே நிலையில இருக்கிறோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கும். நீங்க கடுமையா உழைப்ப போட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்க கடுமையான உழைப்ப போட்டாலும் உங்களை கீழே தான் வச்சிருப்பாங்க, வேலைக்காரர்கள் மாதிரிதான் அங்க இருப்பீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம். அப்போ இந்த பிறவில தன்னுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை கழித்து விட்டு செல்வதற்காக சனி வக்ரமாகி பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையில. யாருதான் இந்த 40 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாருக்கு உழைச்சு கொண்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எந்த உறவுகளுக்கும் நீங்க எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனா எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலைக்காரனாக மட்டுமே கண்ணுக்கு தெரிவிங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 40 வயசு 10 வயசுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய உழைப்பு. சிறு வயதுல உழைக்கிறது, சிறு வயதிலே சம்பாதித்து ஏற்படுத்தி கொள்வது, சிறு வயதிலேயே ஏதோ சொத்துக்கள் வாங்குறது அல்லது சொத்துக்களை வித்து கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய சொத்துக்களை பரம்பரை சொத்துக்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறது, இது போல ஏதாவது ஒரு விஷயத்த சனி கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப இதெல்லாம் எப்போ உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல அது அப்படியே சனி யோகமாக மாறுவார். அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே யோகமாக மாறுவார். அதற்கப்புறம் 40 to 50, 55 வயசு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து பண்ணும்போது சனி எப்பொழுதுமே நல்லதை செய்து கொண்டு
செல்லக்கூடிய ஒரு கிரகமே அப்படிங்கறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனா சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு தொழிலையே உருவாக்க தெரியும் அப்படிங்கறத உண்மை. ஒருத்தருக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா அவன் வந்து முதலாளி. ஆனா சனி வக்ரமா இருக்கிறவங்க முதலாளிக்கே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, அந்த முதலாளியவே உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரமானவர்கள். சோ அதனால சனி வக்ரமாக இருந்தால் நல்லதே. 40க்கு மேல மிகப்பெரிய உயர் பதவிகளும் உயர்ந்த இடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை 40 வரைக்கும் அனுபவத்தை கொடுத்து 40க்கு மேல மிகப்பெரிய விஷயத்த உங்களுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்துட்டு போவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல எல்லாம் உங்களுக்கு சனி இருந்தால் இப்ப சிறு வயதுல இருந்து ஒரு யோகத்தை அதை அப்படியே மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்னன்னா, வக்ரம், எந்த கிரக வக்ரமாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள், வக்ரம்னால இரட்டிப்பு தன்மை. அப்ப சனி வக்ரம்னா இருந்ததுன்னா அது உங்க லக்கணத்துக்கு, உங்க ராசிக்கு எத்தனாம் அதிபதியோ அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அது ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். இதுல எல்லாம் பாருங்க, சனி வக்ரமானவங்க தொழில ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. நீ தொழில் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இது போலதான் இருப்பேன் நானு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. வேற தொழிலுக்கு போய் இது உங்களுக்கு வருமானம் வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை, அவங்களுக்கு செஞ்சதைத்தான், அவங்களுக்கு தோன்றதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த வருடம் வரக்கூடிய இந்த 3 மாத காலங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அமைப்பு. மத்த 9 மாதங்கள் வரைக்கும் 18 மாசம் 9 மாசம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி வக்ர பயிற்சி தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி. அப்போ இது ராசி லக்னம் ரெண்டுக்குமே நீங்க எடுத்துக்கலாம். பொதுவா பாத்துட்டீங்கன்னா, சனி இப்ப இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப வக்ரம் ஆகிறார். 10ல ஒரு பாவியாவது இருக்கணும், அப்பதான் நல்லது. ஏதோ ஒரு தொழில் அமைச்சே கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா 10ல ஒரு பாவி இருக்கும். சுபகிரகங்களாக இருந்தால் நல்ல அமைப்பு கிடைக்கும். அசுப கிரகங்களாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அப்போ அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான், ஏன்னா 10ங்கிறது கேந்திரஸ்தானம், கேந்திரஸ்தானத்தில் பாவிகள் உட்கார்றது மிகப்பெரிய யோகம். அப்ப மிதுனத்துக்கு பாத்துட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல கேந்திரத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப கண்டிப்பா ஒரு நல்லதை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஒரு சிலருக்கு நல்லது இல்லைங்க, செய்யலீங்க, கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கு இப்போ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அதாவது ஜூலை 13ல இருந்து நவம்பர் 28க்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த அவர் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. தொழில் ரீதியாக இப்போ ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது பாத்துட்டா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்க. வி வா அப்படின்லாம் போட்டிருந்தா வக்ரம், ஆர் அப்படின்னு கூட போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வக்ரங்கள். வக்ரம் இல்லைன்னா சாதாரணமாக சனி இருப்பார். வக்ரம் இல்லாத ஒரு அமைப்புன்னு பாத்துட்டீங்கன்னா வெறும் சனி பகவான் மட்டும் அப்படின்னு போட்டிருப்பார். இப்ப சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா முதல்ல வக்ரத்துக்கு உண்டான பலனை நான் சொல்றேன். அப்போ வக்ரத்துக்கு உண்டான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி யார் இப்போ உங்களுக்கு உங்களுடைய 8 மற்றும் 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கார். அப்போ 8 போய் 10ல இருக்கும்போது தொழில்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். தொழிலே இல்லாம இருந்தாலும் கூட ஒரு தொழில் நிலையில அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 9ஆம் அதிபதியுமாக இருக்கிறனால பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்பா மூலமாக அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குன்னா அதெல்லாமே ஒரு சுமூகமான நிலைக்கு வரும். அது இப்போ இந்த காலகட்டங்கள்ல அப்பா சொத்துக்கள் பத்தி நம்ம பேசலாம். அல்லது 9, 10 தொடர்பு ஏற்படும் பொழுது இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக வேலை செய்யும். தர்ம கர்மாதிபதி யோகம்னா பெயர் புகழ் மதிப்பு, வீடு கட்டுறது, சொத்துக்கள் வாங்குறது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, இதெல்லாமே நடத்தி கொடுப்பார். ஒரு தொழிலுக்கு உண்டான அடுத்த ஸ்டேஜ், உயர்கல்வி படிப்பதுக்கு உண்டான அடுத்த ஸ்டேஜுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசையில நிறைவேற்றுறது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதெல்லாம் தடையாக இருந்தாலும் கூட ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப சனிக்கு பார்வை உண்டு. 3, 7, 10 பார்வை. அப்ப வந்து 12ஆம் வீட்டை சனி பார்க்குது. அப்ப 12ஆம் வீட்டுல சனி பார்க்கும் ஒரு இத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்தால் கூட நிம்மதியான தூக்கம், ரொம்ப அலைச்சல் இல்லாம இருக்கிறது, அலைச்சல் அப்படியே பயணம் மேற்கொண்டாலும் கூட அந்த பயணத்துல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது உங்களுக்கு தீர்வுகளை கொடுப்பது, நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, தாயினுடைய ஆரோக்கியத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது, நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகளா இருந்தா அதெல்லாமே கொஞ்சம் விலகிறதுக்குள்ளான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு இவரே பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார்.
அப்போ திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவங்க கூட திருமணம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வர்றது, எதிர்பார்த்த வரன் அமைந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, இல்ல திருமண விஷயமே இப்ப வரைக்கும் எடுக்காம இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், எதிர்பார்த்த வரன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் சனி வக்ரமாக இருந்தால். ஒருவேளை சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக, அப்பா ரீதியாக, பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக, அப்படியே ஆப்போசிட்ல, அதாவது சனி வக்ரமாக இருக்கக்கூடிய அப்படியே ஆப்போசிட்ல சொத்துக்கள் ரீதியாக, வெளியூர் பயணங்கள், வெளிநாடு எங்காவது போறீங்க, உயர்கல்வி சார்ந்து படிக்கிறதுக்கு எதுக்காவது போறீங்க, இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நல்ல குருமார்களை சொல்லக்கூடியது. அப்போ உங்களுக்கும் உங்களுடைய குருநாதர்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் உண்டு. அப்போ 10ல இருக்கும் பொழுது இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதே தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். தேவையில்லாம புதுசா தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதை பண்ணலாம், அங்க மூவிங் பண்ணலாம். ஏன்னா இப்ப கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். அப்ப நமக்கு என்ன யோசனை தோணும், என்னடா டல்லா ஆயிடுச்சே, நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா, வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணலாமா, தொழிலுக்கு வேற ஏதாவது ஐடியா பண்ணலாமா, நிறைய ஐடியாஸ் தோணும். ஆனா இந்த காலகட்டத்தில் அது பண்ணாம இருக்கிறது சிறப்பு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் உங்க தொழில் ஓடுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகள் ஏற்படுறது, கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்கிறது, தூக்கம் குறைவாக வர்றது. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது, வீடு மனை சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் புதுசா எது மாத்தாம இருக்கிறது, எது வாங்காம இருக்கிறது. அப்படியே ஒரு சூழ்நிலைகள் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைகள் இருந்தாலும் பல முறை யோசிச்சு வாங்குறது, இது சின்ன ஏமாற்று வேலை நடந்துடும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது அவரே பார்த்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதுசா பொண்ணு பாக்குறதா மாப்பிள்ளை பாக்குறது பார்க்க வேண்டாம். நார்மலா பாத்துட்டு இருக்கீங்கன்னா பாருங்க. 7ஆம் இடங்கிறது ஒரு பரிகார ஸ்தானம்னு சொல்றோம், 7ஆம் இடங்கிறது வியாபாரத்தை சொல்றது, 7ஆம் இடங்கிறது பார்ட்னர்னு சொல்றது. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்ட்னருக்குள்ள கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறது, கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிறது, எதிர்பார்த்த வரன் அமையாம இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாதங்கள் நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக, சனி வக்கரமாக இல்லாத ஜாதகர்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்தி கொண்டு போனால் ஓரளவுக்கு நற்பலன்களை பெறலாம் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். சனி வக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை கொடுக்காம அவர் போக மாட்டார் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஒருவேளை இதுக்கு மேல ஒரு மேஜிக் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இறைவனை சரணடையும் பொழுது உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக குறைக்கப்படும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.